உலகின் மிகப்பெரிய நீர்ப்பாசன திட்டம் பற்றிய செய்தியை பார்த்தோம். இனி அந்த பாசன திட்டம் எப்படி சாத்தியமாயிற்று, அத்திட்டம் எப்படி செயல்படுகிறது என்பதை விளக்குகிறார் குஜராத் சென்று வந்த நமது சிறப்பு செய்தியாளர் மதிவாணன். உலகத்தோட மிகப்பெரிய கான்கிரீட் கால்வாய் பாசன திட்டம் இந்தியாவில், அதிலும் குஜராத்தில் எப்படி வெற்றிகரமா செயல்படுது அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். இதுதான் சர்தார் சரோவர் அணை அமைந்திருக்கிற பகுதி. இது குஜராத் மற்றும் மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா மாநில எல்லைகள், 3 எல்லைகள் அமைந்திருக்கிற பகுதியில் இந்த அணை கட்டப்பட்டிருக்கு. இந்த அணை இந்தியாவிலேயே மிகப்பெரிய அணைகள்ல ஒன்று, 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த அணையோட தடுப்பு சுவர் பாத்தீங்கன்னா 555 அடி உயரமுள்ள தடுப்பு சுவர் கட்டப்பட்ட மிக பிரம்மாண்டமான அணை இது. இந்த அணையோட உள்பகுதியில கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர் நீளத்துக்கு தண்ணீர் தேங்கி இருக்கு. இந்த அணையோடையும் அந்த விவசாய நிலத்தையும் இணைக்கக்கூடிய விஷயம் உலகத்தோட மிகப்பெரிய கான்கிரீட் கால்வாயா அமைக்கப்பட்டிருக்கு. இந்த அணையிலிருந்து வெளியேற அந்த கால்வாய்களுடைய நீளம் என்று பார்த்தால் மொத்தம் கணக்கிடப்பட்டிருப்பது 70,000 கிலோமீட்டர் நீள கால்வாய்கள் செயல்படுத்தப்பட இருக்கிறது. இப்போது ஏற்கனவே கட்டுமான பணிகள் முடிந்து செயல்பாட்டில் இருந்து, அதாவது விவசாயத்திற்கு பயனளிக்கக்கூடியது 21,000 கிலோமீட்டர் தூரத்திற்கான கான்கிரீட் கால்வாய்கள் அமைக்கப்பட்டு பயன்பாட்டில் இருக்கிறது. அது மட்டுமில்லாம இந்த பெரிய கால்வாய், சிறிய கால்வாய் என்று 6 வகையான கால்வாய்கள் இங்க பாசன வசதிக்கு பயன்படுத்தப்படுது. இதுல பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் லைன் போறதா முக்கிய கால்வாய், அதாவது மெயின் கால்வாய் என்று சொல்லக்கூடிய, மெயின் கனால் என்று சொல்லக்கூடிய முக்கிய கால்வாய். இந்த கால்வாயோட அகலம் பாத்தீங்கன்னா 250 அடி அகலம் கொண்ட பிரம்மாண்டமான கால்வாய் கான்கிரீட்ல அமைக்கப்பட்டிருக்கு. இதனுடைய ஆழம் 20 அடி ஆழம் ஆகும். இது குஜராத்தில் மட்டும், குஜராத் மாநிலத்தில் மட்டும் நர்மதா அணையிலிருந்து கிட்டத்தட்ட 485 கிலோமீட்டர் ஒற்றை கால்வாயாக பயணப்படுது. குஜராத் மாநிலத்தையும் தாண்டி அண்டை மாநிலமான ராஜஸ்தானிலும் 78 கிலோமீட்டர் தூரத்திற்கு 2 மாவட்டங்களில், அதாவது ஜல்லோர் உள்ளிட்ட 2 மாவட்டங்களில் இந்த மெயின் கெனால் என்று சொல்லக்கூடிய முக்கிய கால்வாய் பயணப்படுது. இந்த முதல்நிலை கால்வாயில பாத்தீங்கன்னா ஒரு வினாடிக்கு 40,000 கன அடி தண்ணீர் அந்த கால்வாயில திறந்து விடப்படுது. வருஷம் முழுவதும் 365 நாளும் இந்த தண்ணீர் திறந்து விடப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த மெயின் கனால்ல இருந்து, முக்கிய கால்வாயிலிருந்து பிரிந்து செல்ற இந்த சிவப்பு நிறத்தில் காட்டப்படுற இந்த கோடுகள் என்னன்னா, இதுதான் பிரான்ச் கெனால்ஸ் சொல்லப்படக்கூடிய துணை கால்வாய்கள். இந்த துணை கால்வாய்கள் தான் மொத்தம் இந்த பாசன வசதி பெறக்கூடிய, குஜராத் மாநிலத்தில் பாசன வசதி பெறக்கூடிய 15 மாவட்டங்களுக்கு இந்த தண்ணீரை கொண்டு செல்லக்கூடிய கால்வாய்கள். இது மொத்தம் 38 கால்வாய்கள் இங்கு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 38 கால்வாயில பயன்பாட்டில் இருக்கிறது பாத்தீங்கன்னா 2600 கிலோமீட்டர் கான்கிரீட் கால்வாய் ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கு. இது விவசாயத்திற்கு பயன்படுது. இந்த கிளை கால்வாய்கள் கட்டுமானத்தில் 2000 கிலோமீட்டர் இருக்குது, வேலை நடந்துட்டு இருக்கு. அது மட்டுமில்லாம துணை கால்வாய்கள் இருந்து இப்படி பிரிஞ்சு வர சிறு கால்வாய்கள் பெயர் பகிர்ந்தளிப்பான்கள் சொல்லப்படுது. இந்த பகிர்ந்தளிக்கும் கால்வாய்கள் அதற்கு அடுத்து 3வது சின்ன சைஸா இருக்கும். இந்த கால்வாயில பணி நடந்து கொண்டிருப்பது 5100 கிலோமீட்டருக்கு வேலை நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம தற்போது பயன்பாட்டில் 1930 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஏற்கனவே கட்டுமான பணிகள் முடிந்து பயன்பாட்டில் இருக்கு. அதை அடுத்து பாத்தீங்கன்னா சிறு கால்வாய்கள் சொல்லக்கூடிய, மைனர்ஸ் சொல்லக்கூடிய துணை சிறு கால்வாய்கள். இது பாத்தீங்கன்னா பயன்பாட்டில் 10,157 கிலோமீட்டர் ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கு. கட்டுமானத்தில் 48,000 கிலோமீட்டர் இருக்கு. அது மட்டும் இல்லாம கடைநிலை கால்வாய்கள் சொல்லப்படக்கூடிய சிறு கால்வாய்கள். இந்த கடைநிலை கால்வாய்கள் தான் விவசாய நிலங்களுக்கு தண்ணீரை கொண்டு செல்லக்கூடிய சிறு கால்வாய்கள். இந்த கால்வாய்கள் பாத்தீங்கன்னா பயன்பாட்டில் 21,000 கிலோமீட்டர் இருக்கு, கட்டுமானத்தில் 41,000 கிலோமீட்டர் இருக்கு. இப்படி மொத்தமா பாத்தீங்கன்னா 70,000 கிலோமீட்டருக்கு இந்த கால்வாய்கள் செயல்படுத்தப்பட இருக்கு. ஏற்கனவே 20,000 கிலோமீட்டர் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருது. விவசாய பாசனத்தை தவிர்த்து பாத்தீங்கன்னா குடிநீர் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தோட 60% குடிநீர் தேவையை இந்த நர்மதா அணை திட்டம் தான் செயல்படுத்திட்டு வருது. இதுல பல மாவட்டங்கள், பாலைவன மாவட்டமான கட்ச் மாவட்டம் உள்ளிட்ட பல மாவட்டங்கள் இதனால் பயன்பெறுது. மொத்தம் 15 மாவட்டங்கள் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யப்படுது. 9,639 கிராமங்கள் மற்றும் 141 நகரங்களுக்கான குடிநீர் தேவை இதனால் பூர்த்தி செய்யப்படுகிறது. அதேபோன்று 1,19,000 கிலோமீட்டர் நீளமுள்ள குடிநீர் குழாய்கள் இந்த திட்டத்தில் செயல்பாட்டில் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா குடிநீர் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நிலம், விவசாய நிலம் என்று பார்த்தால் மொத்தம் 40 லட்சம் ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறுது. அதேபோன்று இந்த பாசன பகுதிகள் எல்லாத்துக்குமே மின்சாரம் தேவையில்லை என்பது ஒரு கூடுதல் தகவலா இருக்கு. மின் மோட்டார் தேவையில்லாமல் நேரடியாக தண்ணீர் பாய்ச்சப்படுது. மாநில குடிநீர் பாத்தீங்கன்னா
60% பூர்த்தி செய்யப்பட்ட நிலையில மொத்தம் 10 ஆண்டுகள்ல 2300 கோடி ரூபாய், அதாவது இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வெற்றிகரமாக நடந்து கொண்டிருப்ப 10 ஆண்டுகள்ல இந்த 10 ஆண்டுகள்ல 2300 கோடி ரூபாய் அளவிற்கு உணவு தானிய உற்பத்தி அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்றுதான் இந்த நர்மதா அணை திட்டம் வெற்றிகரமாக குஜராத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது.